ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராக இருந்து நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த 21 நாள் உபவாசத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அதில் முதலாவது நாளில் இந்த நாள் நம்ம வந்திருக்கிறோம். கண்களை மூடி சிறுசுகளை தாழ்த்தி ஒரு விசையாய் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பிதாவே, நன்றியோடு குடும்ப ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த 21 நாள் சபையாரா நாங்கள் உபவாசிக்க தீர்மானம் எடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசையாய் தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், சிறுமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவுமாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாக, ஆளுகைக்குள்ளாக எங்களை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே உம்முடைய பிரசனத்தினால் இந்த 21 நாளும் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை ஒரு விசையாய் பரிசுத்தப்படுத்துங்க. யோசுவா சொன்னது போல இன்றைக்கு நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக்கும் பொழுது நாளை தினத்துல அற்புதங்களை பார்ப்போம் என்று விசுவாசிக்கிறோம். இந்த 21 நாளும் தேவன் தாமே மகிமையா எங்களோடு திருவலை பற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில வாசம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் எங்களோடு கூட இருப்பீராக. எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் மனம் இறங்குவீராக. எங்களுக்கு பதில் கொடுப்பீராக சுவாமி. உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இதை கேட்கிற யாவரும், இதை பார்க்கிற யாவரும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்பி ஆண்டவரே அவர்கள் ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கும்படியாய் எந்த நோக்கத்திற்காக உபவாசிக்கிறார்களோ அது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 21:22, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்குமே பல நோக்கத்தோடு நம்ம உபவாசிக்கிறோம் அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள், எதிர்பார்ப்புகள். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்ம ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுப்பார் என்று நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறது, உபவாசிக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்லை. முக்கியமாக ஒன்று சொல்றேன், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுங்க. இந்த 21 நாளும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். விசுவாசிங்க. என்னன்னா, நீங்க பண்ற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்க போகிறார், எனக்கு கிரியை செய்ய போகிறார் என்று நீங்க விசுவாசம் உள்ளவராய் இருக்கணும் பிரியமார்களே. ஏனென்றால் மார்க் 10:27 இயேசு மறுபடியும் சொல்லுகிறார், நம் தேவனாலே எல்லாம் கூடும். தேவனால எல்லாம் கூடும். மனுஷனால கூடாதுதான், ஆனா தேவனால கூடும். அவர் கிரியை செய்ய வல்லவர் என்று நீங்க விசுவாசிங்க. ஏனென்றால் சொல்லி முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். இந்த 21 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும், அதிசயங்களை காணும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன காரியத்தை வேதத்துல இருந்து நான் சொல்ல விரும்புறேன் உங்களோட. இப்ப கூட சொல்றேன், நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு முன்குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இந்த முதல் நாளில நம்மளுக்கு முன்குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆதியாகமம் 21:18 நீங்க பார்ப்பீங்கன்னா, இஸ்மவேலை பெரிய ஜாதி ஆக்கணும் தேவன் முன்குறிச்சிட்டாரு. அல்லேலூயா. தேவன் முன்குறிச்சிட்டாரு. அதனால 13 வயசு, அதாவது முடிஞ்சு 14வது வயசுல அவன் கைவிடப்படுறான். அந்த சின்ன வயசுல அவன் கைவிடப்படுறான். அந்த பெயர்சபா வனாந்தரத்துல அவன் மரித்து போக வேண்டிய சூழ்நிலை வந்த போது கூட தேவனாகிய கர்த்தர் அவனை பெரிய ஜாதியாக்கணும்னு தீர்மானம் பண்ணபடினால் ஆண்டவர் அந்த வனாந்தரத்துல அவன் பிழைத்து வாழும்படியாய் ஒரு துறவை அவனுக்கு உண்டு பண்ணுகிறார். ஒரு துறவை அவனுக்கு உண்டு பண்ணுகிறார். ஒரு தண்ணீர் துறவை அவனுக்கு உண்டு பண்ணுகிறார். வனாந்தரம் தான் அவன் வாழ்க்கை. ஆனா அந்த வனாந்தரத்துல கூட தேவன் அவனோடு கூட இருந்து அவனை நடத்தினார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவனை ஆண்டவர் பெரிய ஜாதியாக்கணும்னு முன்குறித்திருக்கிறார். பெரியமானவர்களே, இன்றைக்கு கூட சொல்லுகிறேன், உங்க எல்லார் குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. உங்களை முன்குறித்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தும் ரொம்ப பேர் கவலையா இருக்கலாம். இந்த முதல் நாளில தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவர்களே, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன முன்குறித்திருக்கிறாரோ, உங்க பிள்ளைங்களுக்கு என்ன முன்குறித்திருக்கிறாரோ, வனாந்தரமா இருக்கலாம் உங்க சூழ்நிலைகள். ஆனாலும் அந்த வனாந்தரத்துல
பிள்ளையை காப்பாற்றி வளர்த்தவர் உங்க மதியில இருக்கிறார். உங்களுடைய வனாந்தரத்துல உங்க பிள்ளைங்க வனாந்தரமான சூழ்நிலை கூட நீங்க வளர்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த வனாந்தரத்துல கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். உங்க பிள்ளைகளை அதிசயமாய் நடத்துவார். உங்க தேவைகளை அதிசயமாய் சந்திப்பார். அவர் பெரியவரா இருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. ஏனென்றால் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூட. முதல் நாள் உபவாசத்துல சொல்றேன், எப்படியாப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை நீங்க கடந்து போனாலும், வனாந்தர வழியாக கடந்து போனாலும், கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்குறித்ததை, உங்கள் வாழ்க்கையில் அவர் முன்குறித்ததை, உங்க பிள்ளைகளுக்கு அவர் முன்குறித்ததை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதிசயங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். என்னோடு கூட சேர்ந்து எழுந்து நின்று கர்த்தரை கனப்படுத்தி ஆராதித்து தேவனோட வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். பிரியமானவர்களே, ஆமென். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால ஆகும் என்று சொல்லி விசுவாசத்தோட இந்த முதல் நாள் உபவாசத்துல விசுவாசத்தோட பாடுங்க. ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருந்து கிரியை செய்வார். எஸ் லார்ட். நல்ல கரங்களை தட்டி பாடலாமே. எஸ், விசுவாசத்தோட எனக்கு முன்குறித்ததை, என் வாழ்க்கையில நீங்க முன்குறித்ததை, என் பிள்ளைங்களுக்கு முன்குறித்ததை கர்த்தர் செய்து முடிப்பீங்க ஆண்டவரே. நான் அதை முழுமனதாய் விசுவாசிக்கணும் என்று இந்த முதலாவது நாளில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Jesus, amen. Glory Lord. Yes Lord. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். விசுவாசத்தோடு ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். நல்ல கரங்களை தட்டி இதான் எல்லாம் ஆகும். மறுபடியுமாய் ஆகும், எல்லாம் ஆகும். இயேசுவே, உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. நம்பிக்கையோட சொல்லி முடியாத. எஸ், பாடுங்க. ஆமென். நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். தெய்வமே, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும்
செய்து முடிப்பவர் நீரே. எஸ் லார்ட், நீரே நம்பிக்கையோட எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, மறுபடியுமாய் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஓ நீரே, எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். ஆமென் டாடி, உம்மாலேதான் எல்லாம் ஆகும். தெய்வமே, ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே, அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே, அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். நம்பிக்கையுடன் சபையாரே, ஆகும், எல்லாம் ஆகும். உங்களால கூடாதவைகளை கர்த்தர் செய்ய உங்க வாழ்க்கையில வல்லவராக இருக்கிறார். எந்த நம்பிக்கையோடு இந்த கால வேளை வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. கர்த்தர் உங்கள் காரியங்களை செய்து முடிப்பார். உங்களுக்காக யாவையும் செய்கிற கர்த்தர் உங்களோட வாசம் பண்ணுகிறார். நம்பிக்கையுடன் இந்த வேளையில பாடுங்க என்னோட சேர்ந்து. எஸ் லார்ட், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், விசுவாசமாய் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆண்டவரே, உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எங்கள் வாழ்க்கையில உம்மாலேதான் எல்லாம் ஆகும். நம்புகிறேன் ஆண்டவரே, உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எஸ் லார்ட், நன்றியோடு நன்றியோடு இந்த கால வேளை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால முடியாத ஆண்டவரே, உம்மால் எல்லாம் ஆகும் என்று இந்த கால ஒரு விசியாய் ஆண்டவரே, இந்த முதல் நாள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகவே இல்லை. எந்த நம்பிக்கையோட
நீர் செய்வீர் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோமோ, எங்களை கைவிடாத எங்கள் காரியங்களை நீர் நிறைவேற்றி முடிக்கிறவராயிருக்கிறேன். நீ நிறைவேற்றி முடிக்கிறவராயிருக்கிறேன். இப்போ சற்று முன்பாக நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, முன்குறித்தீர். முன்குறித்ததுனால புழைப்பூட்டு நீர் ஆண்டவரே. முன்குறித்தீர் ஆண்டவரே, காரியங்களை நிறைவேற்று நீர் ஆண்டவரே. முன்குறித்தீர், தேவன் கூடவே இருந்தீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் மத்தியில நீங்க வாசம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உபவாச நாள்ல உம்முடைய அண்டையில வந்திருக்கிறோம், உம்முடைய சன்னிதானத்திற்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இதை பார்க்கிற கேட்கிற யாவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த நம்பிக்கையை கொண்டு இந்த உபவாசங்களை ஏறெடுக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே கர்த்தர் பதில் கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. விசுவாசமாய் எவைகளெல்லாம் இந்த உபவாச நாட்கள்ல கேட்கிறார்களோ பெற்றுக்கொள்ள போகிறார்கள் ஆண்டவரே. பெற்றுக்கொள்ள போகிறார்கள். நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் பெரியமானவர்களே. எதெல்லாம் நீங்க விசுவாசமாய் ஜெபித்து ஆண்டவர் சமூகத்துல செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு அது செய்து முடிப்பார். உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும், பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எதை குறித்தும், எதிர்காலத்தை குறித்தும் பயப்படாதீங்க. பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். இஸ்மவேலோடு கர்த்தர் இருந்தார், கர்த்தர் இருந்தார் பிரியமானவர்களே. ஆதியாகமம் 21:20 சொல்லுகிறது விதமாய், தேவன் அவனோடு கூட இருந்தாராம். தேவன் அவனோடு கூட இருந்தாராம். இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு முன்குறித்ததை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்பிக்கையாய் உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். எங்களை நிறைவுள்ளவர்களாய் தாகத்தோடு வந்த எங்களை ஜீவ தண்ணீரை கொடுத்து எங்களை திருப்திப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்பட கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆராதனை உமது பாதப்படியில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். அமருங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. கண்களை மூடி ஜெபித்து, நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த விசேஷித்த உபவாச நாள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானோட வழிநடத்தலும்படியாக இந்த 21 நாட்களும் துவங்குவதற்கு கிருபையின் வாசலை திறந்து கொடுத்து இந்த முதலாவது நாள் உம்முடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் சபையாரும் ஒவ்வொரு 21 நாட்களும் நிச்சயமாகவே தேவன் ஒரு மகிமையை காண செய்வீர். இந்த அற்புதத்தை நேரத்துக்காக நன்றி செலுத்தி உங்களுடைய சமூகத்தை நேரத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு ஆண்டும் 21 நாட்கள் உபவாசம் இருப்பது சபையின் வழக்கம். இதே நாளில் துவக்கத்தினால் முதல் நாளாக இருக்கிறபடியாக நம் கர்த்தர் நடத்த போகிறார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 21 நாட்களும் கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்கள். அன்பான தேவ பிள்ளை, 21 நாட்களும் உபவாசத்தில் கலந்து கொள்ள போகிற அர்ப்பணிப்போடு உண்மையோடு தாகத்தோடு அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், 21 நாட்களுக்கு பிறகு ஒரு மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நிச்சயம் சம்பவிக்கும். ஏனென்றால் என் தேவனை தேடினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது கிடையாது. ஹல்லேலூயா. இதனால் வேதத்தை பார்க்கும் பொழுது அநேக தேவ மனுஷர்கள் கர்த்தரோட சமூகத்தில் ஜெபித்து பெற்றுக்கொண்ட காரியத்தை தான் இந்த 21 நாட்கள் நம்ம தியானிக்க போகிறோம். 21 days உண்மையாக சொல்லுகிறேன், முடியாத காரியத்தை கூட அசையாத காரியத்தை கூட 21 நாட்களுக்கு பிறகு அசைகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. எலியா சொல்ல போய் பார்த்து விட்டு வான்னு வேலைக்காரன் போய் பார்த்துட்டு வரான். நம்ம சொல்றேன் 21 நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய காரியத்தை மேக ஸ்தம்பத்தை நீங்க பார்த்து தீர்வு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். துவக்கத்தின் நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன்.
யாரோட விண்ணப்பத்தெல்லாம் கர்த்தர் வேதத்தில் கேட்டு இருக்கிறார் என்று இந்த 21 நாட்கள் நிச்சயமாக பார்க்க போகிறோம். நம்மளோட விண்ணப்பத்தை 21 நாட்கள் நம்ம விண்ணப்பத்தை தெரிவிக்க போகிறோம். எப்படி வேதத்தில் இருக்கிற அநேகர்களுக்கு எப்படி ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரோ நமக்கும் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தைரியமாக சொல்ல முடியும். சங்கீதம் 91:15 சொல்லுகிறது, வேதம் தெளிவாக சொல்லி, என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு நிச்சயமாக சொல்லுகிறேன், 21 நாட்களுக்கு பிறகு நம்மளோட ஜெபத்துக்கு பதில் வந்தே தீரும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஜீவனுள்ள தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அதற்காகத்தான் இந்த 21 நாட்கள் வந்திருக்கிறோம், அவரை நோக்கி கூப்பிடுவதற்காக. தேவன் சொல்லுகிற வார்த்தை, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான இந்த 21 நாட்களை கலந்து கொள்ளுங்க. யாவருக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சரீர பலவீனத்தை பார்க்காதீர்கள், நேரத்தை பார்க்காதீர்கள். கர்த்தரோட சமூகத்தில் எனக்கு ஜெயம் வர வேண்டும் என்று விசுவாசிப்பீரானால் இந்த 21 நாட்களும் நிச்சயமாக தேவ சமூகத்தில் வேதம் சொல்லுது, 1 மணி நேரம் எனக்கு காத்திருக்க கூடாதான். இந்த நாளில் இந்த நேரத்தை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், பலிப்படுத்துறது நிச்சயமாக கண்கள் அதிசயத்தை கண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. எங்களோட ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் சொல்வார், அடிக்கடி சொல்வார்கள், உதவிக்கு போலீஸ் 100 கூப்பிட்டாலும் அதை கூப்பிடுறத காட்டிலும் 108 ஆம்புலன்ஸ் கூப்பிடுறத காட்டிலும் 3 3 கூப்பிடும் போது பரலோக தேவன் காத்திருப்பாராம் பதில் கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா. இந்த 100 ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா கூட வழியிலே கூட எதெல்லாம் நடக்கலாம். 100 போலீஸ் கூப்பிடும்போது ஏதாவது வாங்கிக்கிட்டு நடக்க வேண்டிய காரியத்தை கூட நடக்காதபடிக்கு செய்ய முடியும். ஆனா 333 மட்டும் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரை கூப்பிடுவது நிச்சயமாக பதில் கொடுப்பார். இன்றைக்கு இதனால உதவிக்காக மனுஷன் வரமாட்டான். அந்த 21 நாட்கள் உண்மையாக சொல்ல முடியும், தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு முதலாவதாக தலைப்புல ஆபிரகாமை குறித்து 2 காரியத்தை பார்க்க போகிறோம். ஆபிரகாம் இடத்துல 1 அவரிடத்துல விசுவாசம் இருந்தது, 2வது இன்னொரு காக்கம் வைராக்கியம் இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம இந்த விசுவாசத்துல வைராக்கியமா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும், கலந்து கொள்ளத்துல வைராக்கியமா இருக்கணும், வசனத்தை தியானிக்கத்துல விசுவாசத்துல இருக்கும்போது அப்பதான் கிரியைகள் நடக்கும். ஹல்லேலூயா. கையில காசு இருந்தா தான் எதையும் செயல்படுத்த முடியும். ஹல்லேலூயா. வேத வார்த்தை தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியுதுனால விசேஷமா வைராக்கியத்தை பார்க்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து ஆதியாக 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது இங்க பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, தேசத்தையும் இனத்தையும் புறப்பட்டு போ, பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதனால் அன்பான தேவ பிள்ளைகள், ஆபிரகாம் இடத்துல வாண்டு புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே அவன் எடுத்த உடனே ஆண்டவரே இதெல்லாம் செய்யலன்னு சொல்லிட்டு கேட்கல. ஆனா வைராக்கியமா ஆபிரகாமோட பின்மணியை பார்க்கும்போது, ஆபிரகாமோட விசேஷமா பார்க்கும்போது அவரு விக்கிர வழிபாடு இருந்த மனுஷனா இருந்தாங்க. ஹல்லேலூயா. விக்கிரத்தை ஆராதிக்கிற குடும்பமா இருந்தது. ஆனாலும் தேவன் இந்த ஆபிரகாம் அழைத்தார். நான் விசுவாசிக்கிற 21 நாளுல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். விசேஷ தனி மனிதனாக கர்த்தர் அழைத்தார். அவனோட மனைவி சாராலும் லோத்தும் சேர்ந்து பயணத்தை தொடங்கினார்கள். தனி மனிதனாக இருந்த ஆபிரகாம் அழைத்து அவர் சொன்ன வார்த்தை வசனமானது விசேஷமாக தேவன் ஆபிரகாம் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நான் விசுவாசிக்கிறேன், உன் ஜெபத்தை கேட்டுன்னு சொன்னவர் இந்த 21 நாட்களுக்கு பிறகு நீங்க கண்மூடித்தனமா அவரை நம்பி வந்து கலந்து கொண்டு விசுவாசத்தோடு பார்த்து கொண்டவர்கள் வந்தவர்கள் யாவருக்கு சொல்றேன், பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் விசுவாசித்து தேவனை நம்பி, அவர் சொன்ன வார்த்தையை நம்பி, அவர் அழைத்த அழைப்பை நம்பி தேவன் பின் தொடர்ந்து வந்தார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து இந்த நாளில் புறப்பட்டு போன்னு சொன்னா நம்ம 1000 கேள்வி கேட்போம். எங்க போகணும், எப்படி போகணும், யார் வருவா கூட. ஆனா ஆபிரகாம் எதுவுமே சொல்ல, புறப்பட்டு போன்னு தான் சொன்னாரு. ஆபிரகாம் உடனே வைராக்கியமா இருந்தா போன உடனே ஒரு காரியம் நடக்குது. உங்களை அழைத்தவன் உடனே சொல்ல முடியும், இன்றைக்கு ஆபிரகாம் அழைத்த தேவன் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன்.
அன்றைக்கு ஆபிரகாம் அழைத்த தேவன் நீங்க உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை அழைத்தவர், உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் செய்து முடிப்பார். உங்களை அழைத்தவர், வாக்கு பண்ணினவர் நிச்சயம் செய்து முடிப்பார். வேதம் சொல்லுகிறது, பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறதை செய்து முடிக்கிற தேவனா. 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறது, அழைத்த தேவன் உண்மையுள்ள, உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். அதனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஜெபித்த காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது, முதலாவது ஆபிரகாம் குறித்து எப்படிப்பட்டிருந்து பார்க்கும் போது அவர் வைராக்கியத்தை இங்க பார்க்க முடியும். ஆதியாக 14ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை வாசிக்கும் போது, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்கள் எனக்கு தாரும், கவனிக்கணும், பொருட்களை எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வரனாக ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் வாராகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதராகிலும் வானத்தையும் பூமியும் உடையவராகிய அன்பான தேவர்களே, இந்த ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுக்காக யுத்தம் செய்து லோத்தை விடுவிக்க போகிற சம்பவத்தை இங்க பார்க்க முடியும். ஆனால் ஆபிரகாம் லோத்துக்காக யுத்தம் பண்ணி லோத்தை மீட்டு எடுத்துக்கொண்டு வருகிறான். ராஜா சொல்லுகிற காரியத்தை தான் பார்க்கிறோம், உனக்கு எதை வேண்டாலும் என்னிடத்துல கேளு, நான் உனக்கு எல்லாம் தருகிறேன் என்று. ஆனா ஆபிரகாம் சொல்லுகிற வார்த்தை, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்துல தவிர நீ எனக்கு ஒன்னும் தர வேணும்னு சொல்றான். ஹல்லேலூயா. அவர் வைராக்கியம் என்னன்னா, அழைத்த தேவன் எல்லாத்தையும் கொடுப்பாருன்னு தெரியும். ஹல்லேலூயா. மனுஷன் கொடுப்பான், பின்னாடி சொல்லி காட்டுவான். ஆனா தேவன் கொடுப்பாரு, சொல்லி காட்ட மாட்டார். ஹல்லேலூயா. அதுதான் நீ சொன்ன, எதோ ஒண்ணு கேளு, இல்ல எல்லாத்தையும் விடுதலாகி லோத்தை மட்டும் கொண்டு போ, எல்லாத்தையும் ஆட்கள் இங்கே விட்டுட்டு போன்னு சொல்றான். ஆனா ஆபிரகாம் சொல்றான், நீ கொடுக்கிற ஒண்ணு கூட, அதுல வசனத்தை பார்க்கும் போது, வாசிக்கும் போது அந்த ஒரு வார்த்தை பார்க்க, ஆபிரகாமை ஐஸ்வரனாக்கினேன் என்று ராஜா பார்த்த, நீ சொல்லாதபடிக்கு சரட்டி ஆகிலும் வாராகிலும் யாதொன்று ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் நேராக உயர்த்துகிறேன். அன்பான தேவ பிள்ளை, இந்த 21 நாட்களும் அவரை மட்டும் கைகளை உயர்த்துங்க. அவர் எல்லாத்தையும் சந்திப்பார். மனுஷனை மட்டும் கொடுப்பான் நம்பாதீங்க, அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இது வரைக்கும் நடக்கலையா, இது வரைக்கும் செயல்படலையா, இதுக்கு கிடைக்கலையா, இது வரைக்கும் எதுவுமே சம்பவிக்காத போன் கண்கள் தெரிகிறதா? அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ராஜா கிட்ட எல்லாம் இருக்கு. ஹலோ, நீ கொடுக்குது எனக்கு எதுவுமே வேண்டாப்பா, பரலோக தேவன் தேவைகளை சந்திப்பார். நீ அப்படி வைராக்கியமா ஆபிரகாமை போல இருந்து, நான் உண்மையா சொல்றேன், கண்ணுக்கு எட்டாத தூரத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்துகிற தேவனா இருப்பார். மனுஷனை நம்பினால் சறுக்கி விழுவாய். மனுஷன் இதை தர அதை தரன்னு சொல்லுவான், ஆனா லாஸ்ட் ஒரு நாள் சொல்லி காட்டிடுவான். ஆனா சொல்லி காட்டாத தேவனை அழைத்தது உண்மையில தேவனா இருக்கிறார். இந்த ஆபிரகாம் ராஜாவின் இடத்துல நடக்கிற உரையாடத்தில் இன்னைக்கு பார்த்தோம். இப்போது ஆபிரகாம் சொல்லுகிறான், பதில் பார்க்க முடியும், உன்னிடத்தில் இருந்து ஒரு பொருட்களும் எனக்கு வேண்டாம், ஏனென்றால் அழைத்த தேவன் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு வைராக்கியம், இந்த 21 நாள் வைராக்கியம். என்னை அழைச்சிட்டார். அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து புறப்பட்டு போன்னு சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், பார்க்கல, இந்த 21 நாட்கள் தயவை செய்து என் சமூகத்தில் வந்து நில்லுங்க, நான் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வேன். என் சமூகத்தில் வந்து நின்று பாருங்க, 21 நாட்கள் நின்று பாருங்க, வைராக்கியமா நின்று பாருங்க. நான் உண்மையா சொல்ல, 21 நாட்களுக்கு பிறகு நீங்க பார்ப்பீங்க, ஒவ்வொரு டோரும் திறந்து உங்களை எண்ண முடியாத உயரத்துல கர்த்தர் உங்களை வகிச்சு அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறார். தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் இருக்க அன்பு மாறவே மாறாது. என்னதான் சொந்த பந்தங்கள் இருந்தாலும் தாய் தகப்பனின் அன்பு உண்மையான அன்பு. ஹல்லேலூயா. பெற்ற தாய் தகப்பனுக்கு தான் அந்த வழி தெரியும், பிள்ளையோட போகிற பாதை. ஹல்லேலூயா. பிறர் பார்த்து சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் முடியும் பண்ணிடுறேன், ஆனா கை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா
உண்மையுள்ள அழைத்த தேவன் இன்னைக்கு இந்த நாள்ல பேசுற. ஆபிரகாம் ஆபிரகாம் நடத்தின. ஏன் நடத்தினா, அவன் இடத்துல அவ்வளவு வைராக்கியமா இருந்தான். மனுஷன் அதை கொடுக்க, ராஜா இதை கொடுக்கும் போது எதையும் வானான்னு சொல்லிட்டான். என் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்ப்ப, என்ன பார்த்தபடியாகத்தான் என் கண்கள் உங்களை காண்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரை தான் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். இதனால் ஆபிரகாம் தேவனே ஆபிரகாமுக்கு நன்கு அறிந்திருக்கிறான். தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அனைத்தும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை மாற்ற நம்ப வேண்டும், எந்த மனுஷன் நம்ப கூடாது. இரண்டாவதாக ஜெபத்தை இங்க ஏறெடுக்கிறத பார்க்க முடியும். ஆசீர்வதிக்க வேண்டிய விசேஷமா அவங்க சொல்றான் காரியத்தை இங்க ஆபிரகாமுடைய ஜெபத்தை பார்க்க முடியும். ஆதியாக 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்க ஒரு சம்பவம் நடக்குது. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கின்றேனே. என்றான். பின்பு ஆபிரகாம், புத்திர சந்தானம் அருளவில்லை. ஆபிரகாம் அழைத்தாரு. அவனோட சூழ்நிலை அறிந்திருக்கிறாரு. அவன் போகிற பாதை அறிந்திருக்கிறாரு. இன்னைக்கு வேதத்தை துவக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் நம்ம சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன சொல்றோம்? ஆபிரகாமின் தேவன். நான் சொல்றேன், இன்னைக்கு அந்த ஆபிரகாமின் தேவன் தனக்கு அழைத்திருக்கிறாரு. ஆபிரகாம் என்ன குறைகளுக்காக ஜெபித்தானோ, இன்றைக்கு நீங்க என்ன குறைகளுக்காக 21 நாட்கள் ஜெபிக்க போகிறோம், நிச்சயமாகவே கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமோட பாதையில போறவங்களுக்கு தான் தெரியும். ஆபிரகாமுக்கு ஒரு பாதை, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பாதை. ஆபிரகாமுக்கு புத்திர பாக்கியம் இல்லை, அவனுக்கு புத்திர சுவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றான், எனக்கு குழந்தை இல்லையேன்னு. இன்னைக்கு நீங்க வந்து குழந்தையோட இருக்கலாம். ஆனா குழந்தை இல்லாத ஆபிரகாமை போல நீங்களோ ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் முதல் நாள் ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. நான் உண்மையாக சொல்லுகிறேன், அந்த துக்கமான காரியத்தை கர்த்தர் மாற்றி போட்டார். இந்த ஜெபத்தை கேட்டு தான் ஆண்டவர் ஆபிரகாம் இடத்தில் பேசுகிறார். என்னவென்றால், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரோட வார்த்தை வருகிறது. நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, நீ என்ன தருவீர்? நான் கொத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேன் என்று உரையாடுகிறத வேத வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அழைத்தவர் பேசுகிற தேவனா இருக்கிறார், அழைத்தவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார், அழைத்தவர் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார், அழைத்தவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். வசனத்தை வாசிக்கும் போது அப்போது கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு? ஆபிரகாமுக்கு உண்டாகி, அல்ல வெளியே அழைத்து நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டார், வாக்கு பண்ணினார், அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. அழைத்த போது வண்ணாந்தரம் ஒன்றுமில்லை, பிள்ளை இல்லாம இருந்தது. ஜெபித்தான், அப்பா எலியேசர் தான் எனக்கு பிள்ளையா? இல்ல, வானத்து நட்சத்திரங்களை காண்பித்தாரு. அவர் காண்பிக்கும் போது சூழ்நிலை கிடையாது. ஏன்னா அவர் காண்பிக்கும் போது எல்லாம் செத்து போய்தான் இருந்தது, சரீரம் செத்து போயிருந்தது, எல்லாமே சாரால் உதிரப்போக்கு நின்று போயிருந்தது, எல்லாமே செத்து போயிருந்தது. ஆனா வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணி ஜெபத்தை கேட்டவர் உண்மை உள்ளவர். ஆபிரகாமை போல இன்னைக்கு ஜெபிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் இந்த உபவாசத்தை கலந்து கொண்டிருக்கீங்களா? என்னால் ஆணிதரமாக சொல்லும், இந்த உபவாச நாளில் நீ விசுவாசமாக வைராக்கமா விசுவாசிக்க வேண்டும். எந்த காரியம் தாமதமாக நடந்து கொண்டு இருக்கிறதோ அது நிச்சயமாக இந்த 21 நாட்கள நடந்தே தீரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு கேள்வி, ஏன் ஏன் என்று உங்களுக்குள்ள இருக்கலாம். ஏன் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா ஜெபத்துக்கு பதில் வரலையே? நான் சொல்லுவேன், நமக்கு அந்த ஜெபத்துக்கு பின்பாக ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் செய்துட்டு இருக்கார். ஜெபத்துக்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கா. கேள்வி வரும், ஆனால் ஒரு மாற்றம் சொல்ல ஒரு விஷயம், என்னால் ஒன்று மாற்றம் சொல்ல முடியும். கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாக செய்கிற தேவனா இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில தாமதமாகலாம் அல்லது இல்லை என்று சொல்லப்படலாம். கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்டு முடிப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏன்னா நீதிமொழி 21ஆம் அதிகாரம் 31 வசனம் சொல்லுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்கள் தாமதத்துக்கு நீங்கள் அனைவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. நீங்க ரொம்ப டிலே ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? உண்மையா சொல்றேன்,
அழைத்த போதே ஆபிரகாம் எதை பார்த்திருப்பாரு? வனாந்தரத்தை தான் பார்த்தார். ஆனா பிறகு போகும்பொழுது அநேக ஆசீர்வாதங்களை பார்த்தார். ஹல்லேலூயா. அவர் பார்க்கிற கண்ணெடுத்து ஏறெடுக்கிற பார்க்க வரைக்கும் ஆபிரகாமுக்கு சொந்தமானது என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த 21 நாட்கள் வைராக்கியத்தை விட்டு விடாதீர்கள். தேவ சமூகத்தில் காத்திருங்க. வைராக்கியமான கர்த்தர் பேசுங்க. கர்த்தரிடத்தில் 21 நாட்கள் பேசும்போது கர்த்தர் சொன்ன உறுப்பு காலத்துல ஏற்ற காலத்துல நான் உனக்கு பிள்ளையை தருவேன் என்று சொன்னவர் கர்த்தர் பிள்ளையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் எனக்கு புத்திர பாக்கியம் ஜெபித்தான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு வாய்க்க செய்தார். இன்னைக்கு விசுவாசிங்க, 21 நாட்களுக்கு பிறகு 21 நாட்களுக்குள்ளாக ஒரு அற்புதம் நடக்கும். நல்லா புரிஞ்சு, 21 நாட்களுக்கு பிறகு 21 நாட்களுக்குள்ளாக கர்த்தர் அற்புதம் நடக்கும். டோட்டலி நீங்க வந்து கலந்து கொள்கிற அற்புதங்களை பார்க்க போது 42 நாட்களுக்குள்ளாக உங்கள் உபவாச ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் வரும். பார்க்கிற யாவருக்கும் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். If you have a faith, take a challenge in your life. 21 days விடாமுயற்சி வைராக்கியம் வந்து கலந்து கொண்டு தேவ சமூகத்தை உபவாசம் ஜெபித்து பார். நான் உண்மையாக சொல்ல 21 நாட்களுக்கு முடித்த பிறகு 21 நாட்கள் முடிவதற்கு தொடங்குவதற்குள்ளாக ஒரு அற்புதம் உங்களுக்கு கண்களை காணும். ஏனென்றால் 100 வயது ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுக்க முடியுமானால் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றார், எதையும் அவரால் செய்ய முடியும். யாரும் பொய் பேச மாட்டாங்க, நம்ம சரீரம் பொய் பேசும். யாரும் பொய் பேச மாட்டாங்க, நம்ம சரீரம் பேசும். இது நடக்காது, இது முடியாது. நான் சொல்லுகிறேன், 21 நாட்கள் தேவ சமூகத்தை பிரசன்னத்தில் இருப்பீங்கன்னா எல்லாமும் முடியும் சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுகிறேன். இதனால ஏதோ ஒரு காரியத்துக்கு ஆபிரகாம் போல ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். என்னால உண்மையாக சொல்ல முடியும். அப்போஸ்தலர் 10:31 சொல்லுகிறது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. எப்போது ஆபிரகாம் ஜெபத்தை கேட்குவார்னா நம்ம ஜெபத்தை கேட்பார். ஒரு வேதத்தை தூக்குவது பெரிதில்ல. இந்த 21 நாட்களும் 21 நபர்களை குறித்து நான் பேச போகிறேன். அவர்கள் ஜெபம் எப்படி இருந்தது? அவர் ஜெபங்களும் பதில் கொடுத்தவர் 22வது நாள்ல நமக்கும் பதில் கொடுப்பார். ஏனென்றால் வேதம் ஒருபோதும் பொய்யிராது. ஹல்லேலூயா. லூக்கா 1:13 சொல்லுகிறது, தூதன் அவனை நோக்கி, இன்றைக்கு சகரியா என்ற பேர்ல முதல் நாளில் அவங்க பேரை போட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. அவங்க பேரை போட்டுங்க. சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தானியேல் ஜெபிப்பதற்கு முன்பாக தானியேல் ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. வாய்க்காத காரியங்கள் வாய்க்கும், நடக்காத காரியங்கள் சம்பவிக்கும். ஏனென்றால் ஆபிரகாம் முதல் நாள் ஆபிரகாம் ஜெபத்தை கேட்ட தேவன் உன் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். Thank you Holy Spirit. Thank you Lord. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த விரும்புகிறேன். வேதத்தில் அநேக பாத்திரங்கள் உம்மை நோக்கி பார்த்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் பார்த்த காரியத்தெல்லாம் கர்த்தர் ஜெயமாக முடித்திருக்கிறீர். அது ரகசியங்களை வெளிப்பாடுகளை கர்த்தர் கருத்து கொடுக்க போகிறீர். 21 நாட்கள் பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்தால் என்ன சம்பவிக்கும் என்று ஒரு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்து கற்றுக் கொடுக்க போகிறீர். பிள்ளைகளுக்கு அது உறுதி தளமாக வையும். இந்த 21 நாட்கள் எந்த தீங்கும் வராத பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். இந்த வேத வசனத்தை கேட்க வந்த யாவர்களுக்கும் பார்த்து கொண்டிருக்க யாவர்களுக்கும் ஆபிரகாம் வைராக்கியமாக விசுவாசித்தான். மனிதனும் உதவி எனக்கு வேண்டாம், கர்த்தர் இடத்தில் ஒத்தாசை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். 21 நாட்களும் எங்கள் கண்கள் உம்மை ஏறெடுக்கும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசன்னம், the anointing is going to fulfill this fasting prayer, my Lord. Rebeshagani mama handore kolla falato bibisika namauka rabisha kalabutaralaba. ஆபிரகாம் தன் சரீரத்தை பார்க்கவில்லை, ஆனால் ஜெபத்தில் கேட்டான். என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த 21 நாட்கள் ஆபிரகாம் சரீரத்தை பார்க்கவில்லை, சாராரோட கர்ப்பத்தை பார்க்கவில்லை. கேட்டான், நான் தாய், ஐயோ என்ன தருவீர்? கேட்டதை கொடுக்கிற தகப்பன் இருக்கிறார். உனக்கு முதலாவதாக வைராக்கியம் இருக்க வேண்டும். கேட்டதை கொடுக்கிற தேவன் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். விசுவாசிக்கிற அனைத்து கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். இந்த 21 நாட்களும் தகப்பனே இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க போகிறீர். உம்முடைய பிரசன்னம் இருக்க போகிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த முதலாவது நாளிலே ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டவர், ஆபிரகாமுக்கு பதில் கொடுத்தவர், இந்த பிள்ளை வந்த யாவரும் கலந்து கொண்டு யாவர்களுக்கும் என் கர்த்தர் பதில் கொடுக்க போகிறீர். செத்து போனது உண்மைதான், சரீரம் செத்து போனது உண்மைதான்.
இவர்களோட பாதைகள் வறண்ட தரமா இருப்பது உண்மைதான். கண்களுக்கு ஒண்ணும் அகப்படவில்லை, சிந்தைக்கு ஒண்ணும் எட்டவில்லை. சூழ்நிலை விசுவாசத்தை குறைக்கிறது, சூழ்நிலை விசுவாசத்தை உடைக்கிறது, சூழ்நிலை ஏமாற்றத்தை கொடுக்கிறது, சூழ்நிலை கண்ணீரை வர வைக்கிறது. ஆனால் ஆபிரகாமுக்கு நன்றாக தெரியும், அழைத்தவர் இன்னார் யார் என்று. உன்னை அழைத்தவர் நடத்துவார், உன்னை அழைத்தவர் உன்னை உயர்த்துவார், உன்னை நடத்துவார், அழைத்தவர் உன்னை மகிமைப்படுத்துவார். உன் வாழ்க்கையை கர்த்தர் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். நீ இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை வைராக்கியமான விசுவாசம். This 21 days, my brothers and sisters, வந்திருக்கிறவர்களுக்கும் பார்க்கிற யாவருக்கும் சொல்ல விரும்புகிறேன், வைராக்கியமான விசுவாசம். இந்த நாளில் கேட்டார், ஆபிரகாம் கேட்டார், கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார், கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு வந்த ஜெபத்துக்கு பதிலை உருவாக்கி கொடுக்க போகிறார். இது எப்படி நடக்கும்? அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும். பாடலை போல எல்லாம் அவரால் ஆகும். முடியாது என்று சொன்ன காரியத்தையும் கர்த்தர் முடித்து காண்பித்தார். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளையில, இந்த முதல் உபவாச நாளில் கர்த்தர் ஆபிரகாமின் ஜெபத்தை குறித்து பேசினீர். ஆபிரகாமுக்கு வைராக்கியம் இருந்தது, ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது. அதே பொழுது விசுவாசத்தோடு உபவாசம் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு வைராக்கியமும் விசுவாசம் அதிகரித்து சூழ்நிலை பார்க்காதபடிக்கு தேவனோட வார்த்தையை நோக்கி பார்க்கும் போது ஒரு அற்புதங்களுமாக செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த முதல் நாளில் கர்த்தரோட வார்த்தையை கொடுத்து தேற்றினீர், ஆற்றினீர், பேசினீர். இவர்கள் நோக்கி கூப்பிடும் போது அறியாத காரியத்தும் எட்டாத காரியத்தும் பெரிய காரியத்தும் இந்த 21 நாட்களுக்கு பிறகு 21 நாட்களுக்குள்ளாக என் கர்த்தர் செய்து முடிக்க போவதற்காக நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே தாய் துமக்கு நன்றி செலுத்தி இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக சோத்தரிக்கிறோம். மறுபடியும் நாளை தினத்தில் சந்திக்க நீ வார்த்தையை கொடுக்க போவதற்காக சோத்தரிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமமே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறுவாதி. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் கர்த்தரை வருகை மட்டும் என்றென்றும் எப்போதும் சதா காலம் நம் மத்தியில் இருப்பதாக. ஹல்லேலூயா. மே காட் பிளஸ் யூ. உண்மையாக சொல்லுகிறேன், தொடர்ச்சியாக பாருங்கள், தொடர்ச்சியாக வாருங்கள். 21 நாட்களுக்கு பின்பு 21 நாட்களுக்குள்ளாக ஒரு அதிசயத்தை பார்ப்பீர்கள். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.